ஏகதந்தாய வித்மகே வக்கரதுண்டாய திமகி தன்னோ தந்தி பிரஜோதயாது. இங்கே உள்ள பிள்ளையார் பேர் சுந்தர விநாயகர், தட்சிணாமூர்த்தி, ஐயப்ப சுவாமிகள், சித்தானந்த சுவாமிகள், நந்திகேஸ்வர் பகவான் தான் இருக்காங்க. இங்கே அம்பாள் கோயில் எதுவும் கிடையாது. இந்த சித்தர் கோயில் 1837 வருஷம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி அவர் ஜீவ சமாதி அடைஞ்சார். இது அந்த காலத்தில் பௌர்ணமிக்கு அப்புறமும் ஒரு திதியும், அமாவாசைக்கு அப்புறம் ஒரு திதியும் வரும். அது ஜனங்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்ததுக்காக அந்த காலத்திலேயே ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாதம் 5ஆம் தேதி குரு பூஜைன்னு அந்த காலத்திலேயே வச்சுட்டாங்க. அதனால் இந்த குரு பூஜை எப்பயுமே வைகாசி 5 வந்தால் நல்ல அருமையான அவருடைய இது பார்க்கலாம். இது நல்ல ஒரு 7000 பேர் 8000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படும். அந்த அன்னதானம் பக்தர்கள் கொடுக்குறது தான். நாங்கள் போர்டு வச்சு தான் போகிறோம், எல்லாம் பக்தர்கள் கொடுக்குறாங்க. அதை வச்சு நாங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி ஒரு 7000 பேருக்கு சாப்பாடு போடுறோம். ரெண்டாவது, இந்த கோயிலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய முதல்ல தெற்க பார்த்த மட்டும்தான் கோபுரம் இருந்தது. அது பக்கத்தில் அரசு வேம்பு 2 மரமும் இருந்தது. இப்போ கும்பாசி 2016 தெற்க வடக்க பார்த்த ஒரு கோபுரம் ஏற்படுத்தினாங்க. அங்கேயும் தானாகவே ஒரு வேம்பும் அரசும் உற்பத்தி ஆகிருக்கு. இந்த அரசு வேம்பு மரம் என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, திங்கட்கிழமை வர அமாவாசை விசேஷமான அமாவாசை. குழந்தை இல்லாதவங்க, படிப்பில் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, சாப்பாடு பிடிக்காதவங்க, காசு பணம் இருக்கும், நிம்மதி இருக்காது, எல்லாருக்கும் என்னமோ பறிகொடுத்தமே இருக்கும். இவைகளெல்லாம் தீர்க்கப்படாத வினைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய நாள் சோமவார அமாவாசை. சோமவாரம்னா திங்கட்கிழமை வர அமாவாசை ரொம்ப விசேஷமான நாள். ரெண்டாவது, வருகின்ற புதன்கிழமை 26/2/2025 புதன்கிழமைக்கு மகா சிவராத்திரி நடக்கிறது. 4 கால பூஜையும் நடக்கும். அந்த 4 கால பூஜை காலம் சாயங்காலத்துலேருந்து செய்வாங்க. 6லேருந்து 9க்குள்ள ஒரு பூஜை, 10லேருந்து 11 மணிக்குள்ளே ஒரு பூஜை, 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே ஒரு பூஜை, 5 to 6 பூஜை. அந்த 4ஆம் காலம் முடியும் போது சூரியன் பிரகாசம் ஏற்பட்டு இந்த உலகில் உள்ள ஜனங்கள் எல்லாம் நல்ல பிரகாசமாக இருக்கணும்னு இங்கே இருக்க சித்தானந்த சாமிகள் அருள் பாலிக்கிறார். இந்த சித்தானந்த சாமிகள் வந்தீங்கன்னாக்கா எந்த ஒரு காரியம் நடைபெறாத காரியம் கூட நடந்துவிடும். அது சொன்னால் புரியாது, அது பார்த்தா தான் அது புரியும். அதனால் இந்த கோயில் வர்றவங்க அத்தனை பேரும் நன்றாக இருக்கணும். வருகிற பக்தர்கள்லாம் என்ன நினைக்கிறார்களோ அதெல்லாம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி குரு சித்தானந்தாவின் அருளால் இதை நான் முடித்துக் கொள்கிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. எல்லாம் வல்ல இறை சித்தானந்தத்துக்கு அரோகர்.